இன்னைக்கு நான் முட்டை பொடிமா செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு நான் பொருட்கள் எடுத்திருக்கேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன், 3 பெரிய வெங்காயம் பொடுசாக நறுக்கி எடுத்திருக்கேன், 2 தக்காளி பொடுசாக நறுக்கி எடுத்திருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை பொடுசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகாய் பொடுசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம் இடித்து எடுத்துக்கிட்டேன், 1 ஸ்பூன் பெப்பர் இடித்து எடுத்துக்கிட்டேன். உப்பு வந்து தேவைக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கடுகெண்ணெய் எடுத்துருக்கேன்னா நீங்கள் வேறு எந்த எண்ணெய் வேணாலும் செய்யலாம், கடலெண்ணெய் நல்லெண்ணெயில் கூட செய்யலாம். கடாய் காஞ்சிருச்சு. இப்போ நான் எண்ணெய் எடுத்துக்கிறேன். நான் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க, பொன்வரவலாக ஆயிடுச்சு. இப்போ கருவேப்பிலை எடுத்துக்கங்க. இப்போ பச்சை மிளகா போட்டுக்கங்க. தக்காளி போட்டுக்கங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு நம்ம வேறு கடாயில் முட்டையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இதை அதில் போட்டு செய்வோம். இதை இறக்கி வச்சுருங்க. ஒன்று எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ முட்டையை பொத்து ஊற்றிக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடித்து வச்ச சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டுக்குங்க. நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கி வச்சுருந்தோம் தக்காளி வெங்காயம், அதை போட்டுருங்க மேலே. ஓரளவு நல்லா வதங்கி வந்துருக்குங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக. உங்களுக்கு எவ்வளோ தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்குங்க. பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பெப்பர் போடலாம். பெப்பர் போட்டு ஒரு கிண்டு கிண்டி அதோட நீங்கள் இறக்கிடுங்க.